கொஞ்சமா சாப்பாடு தரையா சாப்பாடு நீயும் என்ன போலவே கல்வியில மக்காவே அது எப்படி நம்ப முடியும்? எனக்குன்னு சில லட்சியங்கள் இருக்கு. அதை நிறைவேற்ற கல்வி தேவை நண்பா. காசு நம்ம போதாதா? காசு வேற கல்வி வேற நண்பா. ரெண்டு ஊர் இல்ல. இவ்வளவு பேசுறியே உன் கல்வி வந்து கல்வி வந்து பசி தீக்கிறதுக்கோ இல்ல பணம் சம்பாதிக்கவோ இல்ல நண்பா. ஒரு மனுஷனா வச்சுக்க உதவுங்க. ரொம்ப பேசுறீங்க, வேற எந்த பேசாது. அவன் கிட்ட செல்வம் அதிகமா வச்சிருந்தா நம்ம இப்படி பேசலாம். சாப்பிடும்போது கொட்டாதீங்க, அந்த சீட்ல கிட்ட போய் உட்காருங்க. லவர்ட்ட தோறிட்டு தான் உட்காராங்க. சாப்பிடும்போது கொட்ட கூடாது. கிளாஸ் சுத்தமா வச்சுக்கணும், கிரவுண்ட்லாம் சுத்தமா வச்சுக்கணும். சுத்தமா இருந்தாலும் நல்லா படிங்க. இவர் வந்தாங்க, நம்மளாம் நம்ம சாப்பிடுவோம். போலாம். காட்சி 2 மதுரையின் கதாபாத்திரங்கள் மதுரை வீரன், வேலைக்காரன் மற்றும் உறவினர். ஏமாத்திட்டாங்களா? என்ன சொல்றேன்? வீடு மட்டும் வந்து எல்லா சொத்தையும் எழுதிட்டாங்க. என் வீடு மட்டும் வந்து எல்லா சொத்தையும் ஏமாத்திட்டாங்களா? அப்ப படிக்காம போற காமிக்காம என்னை ஏமாத்தி எல்லா சொத்தையும் ஏமாத்திட்டாங்க. நான் படிச்சுதான் இருக்கேன். இந்த நிலைமை எனக்கு வந்து உறவினர் வர மதுரை வீரா, உன் வீடு கடல்ல குழுகி இருக்கு. யார் வீடு கடல்ல என்ன சொல்றீங்க? நான் பார்க்கலாம். என்னது நான் படிச்சேன். ஸ்கூல் டைம்ல போய் படிக்காம சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்கேன். வந்து நல்லா படிச்சுட்டா கையில் கடை வாங்கும்போது உங்க வீட்டு பத்திரம் வச்சு கடை வாங்கிருக்கேன் சார். காட்சி 3 மதுரை வீரன் மோகன். தெரியலையா? நாங்களே ஜெயசூர்யா, நான் மோகன். பள்ளிக்கு போய் ஜாலியா கஷ்டப்பட்டு பணக்காரங்களும் எங்க வாழ்க்கையில நாங்க கல்வி பயணத்தை நோக்கி பயணிக்கிறோம். எங்க அப்பா அம்மா எங்களை கஷ்டப்பட்டு உயர்கல்வி படிக்க வச்சாங்க. அதனாலதான் நாங்க இங்க ஒரு நல்ல வேலையை வைக்கிறோம். நான் படிக்காம ஒரு வேலை சாப்பாடு தெருவில் வந்து கஷ்டப்படுறேன். நானும் நீ பசியா இருக்கா? சாப்பிடு, சாப்பிடலாம். காட்சி 4 உணவகம் மதுரையில் அம்மாவுடன் பேசுகிறார். அது வாண்டா மதுரையா? நீ அன்னைக்கு பணம் இருக்குன்னு கல்வியை உதாசனப்படுத்தினேன். அதனால நீ இந்த நிலைமைக்கு இருக்க. இது மட்டும் இல்லை, நிறைய மாணவர்கள் புரியுதா? பணம் வச்சுட்டு கல்வியை ரொம்ப உதாசனப்படுத்துறாங்க. நீ எங்க நண்பனா போயிட்டு கம்பெனியில உனக்கு வந்து நல்ல வேலை போட்டுக்கலாம். ரொம்ப இந்த நாடகத்தோட பேரு கல்வியா செல்வமா. இப்ப நிறைய மாணவர்கள் பணம் இருக்குன்னு கல்வியை உதாசனப்படுத்துறாங்க. அதாவது மாணவர்களே, நம்ம எல்லாரும் கல்வியை படித்து நல்ல வேலைக்கு போவோன்னு உறுதியேற்கிறோம். எல்லாரும் நல்லா படிப்பீங்களா? நன்றி. கல்வியா செல்வமா